என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம் உம்மை ஆண்டவரே. புகழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிற இந்த தருணத்திலே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த சில நிமிடங்களை உம்மோடு நாங்கள் செலவிடுகின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் பாரங்களை நாங்கள் உமக்கு தருகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். சாம்பல் மேடுகளில் இருந்து நாங்கள் உம்மை போற்றும் பொழுது ஆண்டவரே, வாழ்வின் நம்பிக்கைகள் இழந்த தருணத்தில் இருந்து நாங்கள் எழுகின்ற இந்த கூக்குரல், எங்களுடைய அழுகை ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகின்ற இந்த தருணம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து உமக்கு நன்றி கூறுவதற்காக இந்த வேளையிலே ஒன்றாக இணைகிறோம். இரண்டாம் சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு மனதார நம்பி வாயால் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியானவரை எங்களுக்கு தருகின்றார். ஆகவே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற நற்கருணை ஆண்டவரை நாங்கள் போற்றி ஆர்ப்பரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கின்றோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே என்னில் நிலைத்திருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னோடு பேசுகின்றவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாறையாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாதுகாவலாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஆலோசகராக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்வாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வழியாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஒளியாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வெற்றியாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே. என்னுடைய சக்தியாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலனாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய தொடக்கமாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய முடிவாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்வின் ஆதாரமாக இருப்பவரே
உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி என்னுடைய ஆண்டவரே. எல்லாமாக இருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆராதனை நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி, நன்றி. நன்றி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஆராதனை ஆண்டவரே. உமக்கே ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. போற்றுகிறோம் ஆண்டவரே. புகழ்களின் நடுவே வாசம் செய்கின்றவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்துதிகள் நடுவிலே வாசம் செய்கின்ற உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மளே பலர் வாழ்வின் ஓட்டத்திலே களைத்து போனவர்களாக, எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி, எங்கள் வேதனைகளில் எங்களுக்கு தோளோடு தோளாக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த அங்கலாய்ப்போடு நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பல வேளைகளில் வாழ்க்கையிலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள், எதிர்பாராமல் நடக்கின்ற விபத்துக்கள், காயங்கள், பொருளாதார சிக்கல்கள், கடன் தொல்லைகள், சில வேளைகள் எங்களை மனித வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு அடி முன்னுக்கு வைத்தால் 4 அடி பின்னுக்கு வருவதை போன்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த மாதிரியான ஒரு ஓட்டத்திலே களைத்து போனவர்களாக, உடைந்து போனவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் பலர் வாழ்ந்து வருகின்றோம். தீயவன் எங்கள் வாழ்க்கையை முற்றுகையிட்டு எங்கள் வாழ்க்கையை அவன் அழிக்க பார்க்கிற தருணங்கள்ல எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வாழக்கூடிய நிலைகள் என்று எங்களிலே பலருக்கு இருக்கிற ஒரு நிலை. நோயிலே படுத்திருக்கின்றவர்கள், எடுத்த முயற்சிகள் தக்க பலன் தரவில்லை என்று சொல்லி கவலையோடு காத்திருக்கின்றவர்கள், பிள்ளைகள் நிமித்தம் நம்பிக்கையை இழந்த பெற்றோர்கள், எவ்விதமாக இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாத நிலைகள். இரண்டாவது சகோதர சகோதரிகளே, உடைந்து போன நிலையில இருந்து, சாம்பல் மேடுகள்ல இருந்து நாங்கள் எழுகின்ற அந்த குரல், ஆண்டவரை துதித்து பாடுகின்ற அந்த பாடலுக்கு வல்லமை அதிகம். இந்த வேளையில சில வேளைகளை மனித மட்டத்தில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள்ல நீங்கள் இருக்கலாம். இந்த வேளையில ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற இந்த தருணத்துல நீங்கள் வைத்திய சாலைகள்ல இருக்கலாம், பயணம் போய்கொண்டிருக்கலாம். சில வேளைகளை வாழ்விலே இருளின் பிடியில எப்படியாக நான் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த ஏக்கத்தில் இருக்கலாம். இரண்டாவது சகோதர சகோதரிகள், இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் எங்களுக்கு திடத்தை திரட்டும். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் சொல்லுவதை போல, இந்த உலகத்திலே எது எங்களை பிரிக்க முடியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். பவுலுடைய வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது: இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். பவுல் தொடர்ந்து சொல்லுவார், உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஆடுகளாக நாங்கள் கருதப்படுகின்றோம். ஒரு வகையில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல்
அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லுகின்ற அந்த பெரிய அங்கலாய்ப்போடு வாழுகிற நிலையில நான் நினைக்கிறேன் அன்பந்த சகோதர சகோதரிகளே, நம்மள பலர் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிக மிக பொருத்தமானது. வெட்டுவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஆடுகளைப் போல நாங்கள் கருதப்படுகின்ற சூழ்நிலைகள் எங்களுக்கு 1000 என்று. ஆனால் ஆண்டவரே, இந்த தருணத்தில் நாங்கள் அந்த விசுவாச அறிக்கையை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இருக்கின்றீர் என்று சொல்லி அதை நாங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறோம். நாளைக்கு எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த அங்கலாய்ப்பு மனதை வாட்டலாம். எத்தனை நாட்கள் ஆண்டவரை உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஈடேற்றம் இல்லையே என்று சொல்லி மனம் விட்டு போயிருக்கக்கூடிய நிலையில சகோதர சகோதரிகள் பலர் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாங்கள் நம்புகின்ற ஆண்டவர் வாழ்கின்றவர், வாழ்வை தருகின்றவர். ஆகவே இந்த வேளையில நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு பாடுவோம். ஒருபோதும் உன்னை பிரியாத அந்த நிலையான வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது அந்த பவுலோடு நாங்கள் இணைந்தவர்களாக, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் ஆண்டவரே, அந்த வரம் மட்டும் எனக்கு தாரும். உம்மீது நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை இழந்து விடாமல் இருக்கிற அந்த வரம், ஆண்டவரே, நீர் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த விசுவாசத்தை மட்டும் எடுத்து விடாதையும். ஏனென்று சொன்ன அந்த விசுவாசம் இருக்கும் மட்டும் என்னால் முன்னோக்கி செல்ல முடியும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு பாடுவோம். ஒரு போது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போது முனை பிரியா நிலையான வரமொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போது முளை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை புலானே. உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளும் தடைகளும் பல பல குழப்பங்களும் என் முன்னே இருந்தாலும், ஆண்டவரே, இதுதான் என்னை உம்மிடமிருந்து பிரிக்க முடியும் என்று பவுல் சொன்னதை போல இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்பி அதை இதயத்திலே நாங்கள் வைத்திருக்கும் பொழுது, அதை பெரும் பொக்கிஷமாக எங்களுடைய இதயத்துக்கு அருகிலே வைத்திருக்கிற வேளையில, ஆண்டவரே, நீர் உம்முடைய தூய ஆவியானவரை பொழிகின்றீரே. அந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் அந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்வோம். நற்கருணை ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்தில் இருந்து அந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்வோம்.
மனித மட்டத்தில் நீங்கள் வாழுகின்ற சூழ்நிலையில பல நம்பிக்கை இல்லாத நிலைகள் இருக்கலாம், இருள் சூழ்ந்த நிலைகள் ஏராளமாக இருக்கலாம். அவற்றை பார்ப்பதை விட்டுவிட்டு உங்கள் முன்னே இருக்கிற நற்கருணை ஆண்டவரை மட்டும் நோக்கி உங்களுடைய கைகளில் இதயத்துக்கு அருகில கைகளை வைத்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்புங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்பி வாயால் அறிக்கையிடுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார், வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளையிலே அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்புகின்றார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள் நிறைந்த தருணங்களை ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை தன்னுடைய தூய ஆவியால் நிரப்புகின்றார். அவர் சொல்வதை போல கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய உடலின் மீது தந்தையாகிய கடவுள் தூய ஆவியானவரை அனுப்பினாரே, அந்த வேளையிலே இறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் உயிர் பெற்று எழுந்ததை போல இன்று வாழ்வின் பல தருணங்கள்ல உடைந்து போய் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே, அது நோயாக இருக்கலாம், பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், உறவு சிக்கல்களாக இருக்கலாம், எதிர்காலம் என்னவென்று சொல்லி தெரியாமல் இன்றைக்கு நீங்கள் சிறையில் இருக்கலாம். என்ன நிலையில் இருந்தாலும் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு உங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். பிரியமான சகோதரர்களே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார், வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை நிரப்புகின்றார், தன்னுடைய தூய ஆவியால் உங்கள் வாழ்வை நிரப்புகின்றார். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பவுல் சொல்வதை போல, ஏனெனில் வாழ்வோ சாவோ, வானதுதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வரவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொன்னதை போல இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறுதி ஆசிரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வான்புயர் கீதத்திலே பங்கு பெறுவோம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்
அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர் அதில் சகல மதுரை இன்பமும் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்